எல்லாம் வந்து வழிமறிச்சு காவேரி கிட்ட இந்த மாரி எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உன்னால முடிஞ்சா நடத்தி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்லிட்டு போறாங்க. இதனால வெண்ணிலா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே சேர்ந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. இங்க வந்து என்ன பண்றாரு, விஜய் வந்து காவேரிய பார்க்க வராரு. இந்த மாரி வெண்ணிலா வந்ததையும் வெண்ணிலா சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து காவேரி வந்து சொல்றாங்க. அத கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த அளவு அவ போயிடுவான்னு நான் நினச்சு கூட பார்க்கல. இவ்வளோ மோசமா நடந்துக்கிறா. ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறான்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னோனே, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே முடிவு பண்றாங்க. அதன்படி வந்து வெண்ணிலா வந்து விஜய் வந்து பயங்கரமா திட்டி விடுறாரு. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இப்படி பண்ணுவேன்னு நினச்சு கூட பார்க்கல. என் பொண்டாட்டிக்கிட்டே இப்படிலாம் பேசுறியா? உனக்கு அறிவுன்றதே கிடையாதா? என் பொண்டாட்டிய போக சொல்றதுக்கு நீ யாரு? நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து நல்லபடி வாழ்வோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன தைரியமா இருந்தா இப்படிலாம் பேசுவ? இந்நேரம் வந்து காவேரி இல்லன்னா நீ வந்து என்ன நிலைமையில இருப்பேன்னு யோசிச்சு பார்த்தியா? அப்படின்னோனே, எனக்கு எந்த நன்மையும் இருக்க வேணாம் விஜய். உன்ன மறந்துட்டு வாழ்ற ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு நீ வேணும் விஜய். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வேணா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. அது கேட்டு விஜய் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. ச்சே, நான் வந்து லவ் பண்ணும்போது இருந்த வெண்ணிலாவே நீ கிடையாது. நீ வந்து டோட்டலாக வேற ஆள். நான் தான் தெரியாமல் உன்னை லவ் பண்ணி தொலைஞ்சிட்டேன். அதுக்கு தான் இப்போ அனுபவிக்கிறேன். உன்னை நான் ஏன் தான் பார்த்தனும், ஏன் தான் விரும்பினனும், இப்போ எதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சு உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தணும் எனக்கே தெரியல. என் தலையில் நானே வந்து மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. உன்னை தாத்தா வந்து விஜய் கவலைப்படாதடா, எல்லாம் சரியாயிடும். இவ்வளோ மோசமான ஒரு பொண்ணாக இருக்கா தாத்தா. காவேரி மனசு என்ன பாடுபட்டிருக்கான். காவேரி இந்த திட்டிட்டு வந்திருக்கா. காவேரி அவ்வளோ தூரம் பேசியிருக்கா. இவெல்லாம் ஒரு பொண்ணே கிடையாதுன்னு. ஓ, அந்த காவேரி வந்து போட்டு கொடுத்துட்டாளா உன்கிட்ட? அந்த காவேரி சொன்னதுலாம் உனக்கு வேத வாக்கா விஜய்? ஆமாம், என் பொண்டாட்டி சொன்னது எனக்கு வேத வாக்கு தான். எனக்கு இந்த உலகத்திலே என் பொண்டாட்டி மட்டும் தான் முக்கியம். வேற யாரும் எனக்கு முக்கியம் கிடையாது. அது முக்கியமாக நீ எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. பார்க்கலாம் விஜய், பார்க்கலாம். கூடி சீக்கிரம் நீயும் நானும் ஒன்றா தான் சேர போகிறோம், ஒன்றா வாழ போகிறோம். அப்புறமா தான் தெரிய போகுது உனக்கு அந்த காவேரி பற்றி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு தாத்தாவும் பாட்டியும். விஜய் நீ கவலைப்படாதடா, எல்லாம் சரியாயிடும்னு. எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா. நான் பார்த்த வெண்ணிலாவே இல்லை தாத்தா. இந்த வெண்ணிலாவே எனக்கு புதுசாக இருக்கா தாத்தா. காவேரி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா தாத்தா. நீங்கள் சொல்லுங்கள் தாத்தா, காவேரி இந்த நிலைமையில கஷ்டப்படுத்தலாமா அப்படின்னோடனே, என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் தாத்தா, காவேரி கன்சீவாக இருக்கா தாத்தா. என் குழந்தை காவேரி வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு தாத்தா அப்படின்னோடனே தாத்தாக்கு ஒன்றுமே புரியல. தாத்தா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. விஜய் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா விஜய்? ஆமாம் தாத்தா, இதை சந்தோஷமாக நான் சொல்லணும், உங்ககிட்ட சந்தோஷமாக நான் பகிர்ந்துக்கணும். ஆனால் என்னால் முடியலையே தாத்தா. இந்த நிலைமையில் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதாகிடுச்சு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைய தாத்தா ஒன்றே சந்தோஷம் தாங்கல. எவ்வளோ பெரிய விஷயத்த நீ சொல்லியிருக்க விஜய். முதல்ல போய் காவேரி கூட்டிகிட்டு வந்துடலாம்ப்பா. காவேரி வந்து இப்போ நீ பிரிஞ்சிருக்கக்கூடாதுப்பா. எனக்கு எல்லாம் புரியுது தாத்தா. ஆனால் காவேரி இந்த நிலைமையில் நான் கூட்டின்னு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து காவேரி வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு தாத்தா அதிர்ச்சி அடைகிறாரு. இப்போ என்னப்பா பண்ண போகிற? வேறு வழியே இல்லை தாத்தா. முதல்ல இந்த வெண்ணிலாவை இங்கேருந்து கிளப்பணும் தாத்தா. அப்போ தான் காவேரி இந்த வீட்டுக்கு வருவா. அதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் தீரும். சரிப்பா, இந்த பொண்ணு எப்படி தடுத்துறது? வேறு வழியே கிடையாது. அவங்க மாமா கிட்ட தான் பேசணும். அவங்க மாமாக்காரன் வந்து பேசினா தான் வேலைக்காகும். அந்த ஆள்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராரு வெண்ணிலாவோட மாமா. வெண்ணிலாவோட மாமா பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நாங்கள் ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு விஜயும் வந்து நம்ம தாத்தாவும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி வெண்ணிலா கூட்டிகிட்டு உடனே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடையில. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாங்க, இதுக்கப்புறமாவும் நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாது. வெண்ணிலா தேவையில்லாமல் வந்து காவேரி கிட்ட போய் தகராறு பண்ணுறா, பிரச்சனை பண்ணுறா. அதனால நீங்கள் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு கிளம்புறது நல்லது. நான் எப்படிங்க கிளம்ப முடியும்? வெண்ணிலா வரமாட்டா. அவள் விடாப்பிடியாக இருக்கா, ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன்ப்பா. ஆனால் அவள் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறானே. நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன். ஏன் ஒரு சொத்து கூட நான் எழுதி வைக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வெண்ணிலா இங்கே இருக்கக்கூடாதுங்க. என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போகுது. முதல்ல நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. வந்து அதனால் நான் கூட்டின்னு போக முடியும் அப்படின்னோடனே எவ்வளோ விஜயும் வந்து தாத்தாவும் பேசி பார்க்குறாங்க. ஆனால் அவரால் எதுவுமே பண்ண முடியாதுன்றாரு. 2 பேருமே என்ன பண்ண தவிக்கிறாங்க.